ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ஒரு அற்புதமான பதிவு, அருமையான தலைப்பு. மகரம், மிதுனம், மேசராசி என்பவர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். இதில் சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் என்னுடைய அனுபவபூர்வமாக நான் அனுபவபூர்வமாக இந்த பரிகாரத்தில் பலனடைந்தவர்கள் பல பேர். மகரம், மிதுனம், மேசராசி என்பர்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போது இருக்கக்கூடிய கோச்சார கால கிரக நேரத்தில் மகரம், மிதுனம், மேசம் இந்த 3 ராசி அன்பர்களுக்கும் இது மிக மிக பயன் தரக்கூடிய ஒரு விஷயம். கண் திருஷ்டி, செய்வன தோஷம், கடன்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இந்த நேரத்தில் பழனிக்கு சென்று பழனி முருகனை தரிசனம் செய்தால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும். பழனி முருகனை தரிசனம் செய்தால் எல்லா பிரச்சனையும் தீருமா அப்படின்னா தீராது. இந்த கண் திருஷ்டி, செய்வன, கடன் இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் பழனி முருகன் மிக அற்புதமான கடவுளாக விளங்குகிறார். ஒருவருக்கு முடியாமல் இருக்கிறார், மரண படுக்கையில் இருக்கிறார் அப்படின்னா அவர் காப்பாற்றணும், அவர் ஏஞ்சி வரணும் அப்படின்னு நான் போய் முருகனை வேண்டனா அதுக்கெலாம் எந்த கடவுளும் நமக்கு அருள் தராது. நமக்கு மற்றவர்கள் செய்வனை பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, இந்திரம் வச்சுட்டாங்க, கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது, பொறாமை அதிகமாக இருக்குது, நம்முடைய வாழ்வாதாரம் மற்றவர்களால் கெடுது அப்படின்னா அதற்கு முன்னின்று அருள் பலிக்கக்கூடியவர் தான் பழனி முருகன். அடிக்கடி பழனிக்கு செல்பவராக இருந்தாலும், அல்லது 6 மாதத்துக்கு ஒருக்கா பழனிக்கு செல்லக்கூடியவராக இருந்தாலும், அல்லது வருடத்திற்கு ஒரு முறை பழனி செல்லக்கூடியவராக இருந்தாலும், அல்லது எப்போவாவது ஒரு முறை என்னுடைய வாழ்நாளில் ஒரு தடவைனாச்சும் பழனி மலைக்கு போயிட்டுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவலை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலில் இதுவரை எந்த பரிகார பதிவும் பதிவிட்டதில்லை. ஏன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை தாண்டி பரிகாரம் வேலை செய்யாது. ஒருவருக்கு 40, 45, 50, 55ன்னு வயது கடந்துக்கிட்டே போகுது, திருமணமே பண்ண முடியல. 1008 இடங்களில் பரிகாரம் செய்து விட்டார், ஒரு பரிகாரம் கூட பலன் அளிக்கவில்லை. எத்தனையோ கோயிலுக்கு போய் விழுந்து விழுந்து கும்பிட்டார், ஆனால் எந்த சாமியும் கண் திறந்து பார்க்கவில்லை. அதனால் பரிகாரத்தில் பெரும்பாலும் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நான் அடிக்கடி பழனிக்கு சென்று வருவேன், 6 மாதத்துக்கு ஒருக்கா, 3 மாதத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா. 25 வருடங்களுக்கு மேலாக பழனிக்கு பாத யாத்திரை சென்று வந்திருக்கிறேன். என்னுடைய அனுபவ ரீதியாக இந்த பதிவில் பலன்கள் சொல்ல போகிறேன். பழனி மலை முருகன் பார்த்திங்கன்னா முன் கோவக்காரன், அவசரக்காரன், ஆவேசக்காரன் பழனிமலை முருகன். பழனிமலை முருகனை இந்த நேரத்தில் போய் தரிசனம் பண்ணும்போது கண் திருஷ்டி, செய்வன, மந்திரம், செய்வன, பொறாமை, பக்கத்தில் இருப்பவர்கள் நம்மளை கெடுக்கணும்னு எவ்வளவு வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அதெல்லாம் காணாமல் ஓடிவிடும். நமக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி, அந்த கடன் நாம் செய்யக்கூடிய வேலை, தொழில், உத்தியோக ரீதியாக அதுலேயே பணம் அந்த கடனை கொடுத்து அடைச்சிடலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமாக நான் கண்ட உண்மை. எந்த நேரத்தில் எப்போது சென்றால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்? வாரத்தில் 7 நாட்கள் உண்டு, அவங்கவுங்க பிறந்த நாட்கள். வாரத்தில் ஞாயிறு முதல் சனி வரை அவங்கவுங்க எந்த நாளில் பிறந்தீங்களோ அந்த நாளில், ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கலாம், திங்கக்கிழமையாக இருக்கலாம், செவ்வாய்க்கிழமையாக இருக்கலாம். ஆனால் முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை. அவங்கவுங்க பிறந்த நாள் தான். அந்த நாளில் போய் முருகனை வழிபட்டால் தான் முழு பலன் கிடைக்கும். முருகனை தரிசனம் செய்வதற்கு காலையில் முதல் தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது விடியற்காலை 5 மணிக்கு
காலையில் முதல் தரிசனம் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா மதியம் 1 மணி தரிசனம் செய்ய வேண்டும். அதுவும் எனக்கு நேரம் கிடைக்கல அப்படின்னா மாலை 6 மணிக்கு ராஜ அலங்காரம், இந்த 6 மணிக்கு சென்று ராஜ அலங்கார தரிசனத்தை செய்ய வேண்டும். எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் சரி அந்த கண் திருஷ்டி விலகும். செய்வனை, மந்திரம், இந்திரம் இந்த மாதிரி கெட்ட பாதிப்புகள் விலகி ஓடிடும். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம். மாலை 6 மணிக்கு ராஜ தரிசனம் பார்க்கும்போது மிக அற்புதமான பலனை கொடுக்கும். காலையில் முதல் தரிசனத்தை காணும்போது அது என்ன வேஷமாக இருந்தாலும் சரி, காலையில் முதல் தரிசனத்தை நாம் பார்க்கும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிணி பீடை காணாமல் ஓடிவிடும். வறுமை, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒரு நேரம் சோறு கூட நல்லா சாப்பிட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட காலையில் முதல் தரிசனம் செஞ்சிங்கன்னா 5 மணியிலேருந்து 6 மணிக்குள் முதல் தரிசனம் செஞ்சிங்கன்னா பிணி பீடை வறுமை காணாமல் ஓடிவிடும். மத்தியானம் 1 மணிக்கு முருகனை தரிசனம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செல்வாக்கு கூடும். எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை கட்டிடலாம், கடன் பிரச்சனை நீங்கும். என்னுடைய அனுபவத்தில் காலை 6 மணியிலிருந்து மாலை 7 மணி வரை இதில் இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லா நேரத்திலையும் நான் பழனி முருகனை தரிசனம் செய்திருக்கிறேன். மிகவும் குறிப்பிட்ட காலையில் முதல் தரிசனம், மத்தியானம் 1 மணி தரிசனம், சாயந்தரம் 6 மணி ராஜ அலங்காரம், இது 3ல் இந்த 3 நேர காலம் செய்யக்கூடிய தரிசனம் தான் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. இது என்னுடைய அனுபவபூர்வமான உண்மை. இதை மகரம், மிதுனம், மேசராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்போ இருக்கின்ற கால நேரத்தில், இப்போ இருக்கின்ற கோச்சார கிரக நிலையில் நீங்கள் பழனிக்கு சென்று இந்த நேரத்தில் முருகனை தரிசனம் செய்தால் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக அன்று முதலே கூட விலகும். இதை நீங்கள் உங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மகரம், மிதுனம், மேசராசி என்பர்கள் முருகனை தரிசனம் செய்து உங்கள் வாழ்க்கையில் இன்னல்கள் நீங்கி உங்கள் இஷ்டம் போல் உங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலாம். இது என்னுடைய அனுபவபூர்வமாக உண்மை. இதை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.